ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் ராதாவோட வீடு. இங்க கையலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கியாரா எப்போ வர போறா? ஃப்ளோட்டிங் பென் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, நம்மள எல்லாமே ரெடியா வைக்க சொல்லி இருந்தாலே இன்னும் வரவே இல்ல அவ. வருவாடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஐ ஃப்ளோட்டிங் பென் எப்படி இருக்கும் அக்கா? ஆமாடா, அது மேலேயே ஃப்ளோட் ஆகும். நீ வேணா பாரு சரியா? ஜாலியா இருக்கும். அதை நம்ம என்ன டிரா பண்ணி அதை ஃப்ளோட் பண்ண வைக்கலாம் சரியா? இப்ப அதுக்குதான் இப்ப கியாரா வந்துட்டானா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் வரவே இல்லை அவ. எப்ப வரப்போறா தெரியல. கியாரா ஃப்ளோட்டிங் பென்னோட வந்துட்டாங்க. ஐயோ, நம்மளுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திட்டு வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி சாரி சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா கொஞ்சம் வீட்டில் வேலை விட்டனால லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டேன். நம்ம எல்லாம் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சரிங்க அக்கா, நம்ம விளையாடலாம் இப்போ. ஜாலி ஜாலி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம் ஃப்ளோட்டிங் பென்னை. எல்லாரும் ரெடியா உக்காந்துட்டாங்க ஃப்ளோட்டிங் பென் டிரா பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம டீமா பிரிச்சுட்டு டீம் வைஸா விளையாடலாம். அவங்க டீம்ல இருந்து டிரா பண்ணி போட்டுட்டு யாரு நல்லா ஃப்ளோட் ஆகுதோ அவங்க தான் வின்னர். யார் நல்லா டிரா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஏய், இது நல்லதா இருக்கு ஐடியா. ஆமா ஆமா கையல், நல்லாதான் இருக்கு ஐடியா. இதே மாதிரி நம்ம விளையாடலாம். நல்லா இருக்கும் ஜாலியா. ஆமா ஆமா, இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம டீம்ல 5 பேர் இருக்கோமே, எப்படி டீமை பிரிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் 3 பேர் வருவாங்க, ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. ஒரு ஆள் கம்மியா இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆள் ஜாஸ்தியா இருக்கு. சிக்கி விளையாடாதே இருக்க மாட்டான். சிக்கி கண்டிப்பா விளையாடுவான். ஆமா ஆமா, சிக்கி விளையாடாத இருக்க மாட்டான். அவன் இல்லைன்னா அழுவான். விட்டுருங்க, அவன் இருக்கட்டும். இல்லைன்னா நம்ம 3 பேரு அவங்க 2 பேர் இருக்கட்டும். அது மாதிரி விளையாடலாம். நம்ம என்ன சொல்றீங்க? அப்படி கூட விளையாடலாமே. நம்ம 3 பேரு 2 பேர் கூட விளையாடலாம். என்ன பண்றது, சிக்கிய விட முடியாதுல்ல. நானும் சிக்கிய ஒரு டீம்ல இருக்கோம், நீங்க 3 பேர் ஒரு டீம்ல இருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க? உங்களுக்கு ஓகே தானே? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேளுங்க. எங்க வீட்டு பக்கத்துல நார்த் இந்தியன் பொண்ணு ஒன்று வந்திருக்கா. அவளும் நம்ம ஏஜ் குரூப் தான். அவ நேற்று என் நைட்டில் என் கூட விளையாடிட்டு இருந்தா எங்க வீட்டுல. அவ சொன்னா, நீ எப்பெல்லாம் விளையாடுறியோ என்னை கூப்பிடுன்னு. கியாரா நார்த் இந்தியன் சொல்ற, அவளுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும்டா அவளுக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ணி பேசுவா. பரவாயில்ல, தமிழ் பேசுவானாலும். அப்ப நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூட்டிட்டு வா, போய் விளையாடலாம் நம்மள. சரி, கூட்டிட்டு வா. சரி அக்கா, போய் கூட்டிட்டு வா. சரி, ஓகே. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னா நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அவளை. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கியாரா அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் நான் சொன்ன பொண்ணு. இவ தான் நம்ம கூட இப்போ விளையாட போறா. எல்லாரும் இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு மோனி. நைஸ் டு மீட் யூ ஆல். உங்க எல்லாரும் பேரையும் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை. ஹலோ, உங்க பேரு என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், என் பேரு அர்ஜுன். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அர்ஜுன். தேங்க் யூ. ஹலோ, உங்க பேரு என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், மை நேம் இஸ் மலர். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. நைஸ் டு மீட் யூ மலர். நல்லா இருக்கு உங்க பேரு. அடுத்து இந்த குட்டி பையன் யாரு? ஹாய் குட்டி பையா, உன் பேரு என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீ ரொம்ப அழகா இருக்கு. உன் மொட்டை ரொம்ப அழகா இருக்கு. ஹாய், என் பேரு சிக்கி. ஓ சிக்கி, ரொம்ப அழகா இருக்கு உன் பேரு கூட. நைஸ் டு மீட் யூ சிக்கி. நெக்ஸ்ட், ஹலோ, ஹாய். உங்க பேரு என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அழகா கியூட்டா கூட்டியா இருக்க. என் பேரு கயல். தேங்க் யூ. நைஸ் டு மீட் யூ மோனி. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. நைஸ் டு மீட் யூ டூ. நம்ம எல்லாம் இப்போ விளையாடலாம். வாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, இப்போ டீம் பிரிக்கலாமா? யார் யாரு எந்தெந்த டீம்னு சொல்லுங்க. டீம் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லுங்க. டீம் எல்லாம் பிரிக்க வேணாம்டா. இந்த பக்கம் 3 பேரு நாங்க ஒரு டீம் இருக்கோம், இந்த பக்கம் 3 பேரு நீங்க டீம் இருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஆஹா, ஓகே ஓகே, எனக்கும் ஓகே தான். ஓகே, அப்படியே விளையாடலாம். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது? கியாரா, நீயே ஸ்டார்ட் பண்ணு. கியாரா, உன் பக்கத்துல இருந்தே வரலாம். என்ன டிரா பண்ண போற கியாரா? இருடா, எனக்கு தெரிஞ்சதை நான் டிரா பண்றேன். எனக்கு அது வேற பயமா இருக்கு. தண்ணியில போட்டா அது வருமா இல்லையா? அப்புறமா நம்மளுக்கு ஃப்ளாப் ஆயிடும்ல. அப்புறமா ஒரு பாயிண்ட் போயிடும். எந்த வேஸ்டா போயிடுமே. நான் தெரிஞ்சதை நான் சின்னதா ஃப்ளவர் தான் பண்ண போறேன். ஒரே கலர்ல பண்றேன்.
2 கலர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்க்குறேன். வந்தால் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலர்லேயே பண்ணலாம். அது வேறு சரியாக வராது போல இருக்கு. போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி வரப்போகுதுன்னு. அதெல்லாம் நல்லா தான் வரும் கியாரா, பயப்படாம போடு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடு, அதுக்கப்புறமா எடுத்துரு. அதுக்கப்புறமா ஸ்லோவா போடு. இப்போ ஸ்லோவா போடு உள்ள. இப்போ வந்துச்சு பத்தியா, கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாடா, வந்துருச்சுடா. ஏய், அழகா வந்துருச்சு பாரு என் ஃப்ளவரு. ஓ, நல்லா வருது. கையலக்கா என்ன டிரா பண்ண போறீங்க? உனக்கு பிடிச்சிருந்தாண்டா சிக்கி பட்டர்ஃப்ளை. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல பட்டர்ஃப்ளை? பாரு எப்படி டிரா பண்றேன்னா. இத பாத்தியா, நான் 2 கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப 2 கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கியாரா ஒரு கலர் தான் யூஸ் பண்ணானா, இப்ப 2 கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப அது தண்ணியில விட்டா வரணும். அப்பதான் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கூட நீங்க எல்லாருமே 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிட்டேன். அழகா இருக்குல்ல பட்டர்ஃப்ளை 2 கலர்ல. சூப்பரா இருக்கு. இப்போ நான் இந்த தண்ணியில விட போறேன். வரணும், எப்படி வரப்போகுது தெரியல, பாப்போம். ஓகே அக்கா, அர்ஜுன் அண்ணா சொன்ன மாதிரியே விடுங்க தண்ணியில, அப்பதான் வரும். கியாரா அக்கா அது மாதிரிதான் விட போறேன். சிக்கி பாரு, இப்போ வந்துருச்சு நம்மளது பட்டர்ஃப்ளை. ஏ ஜாலி, எவ்வளவு அழகா ஃப்ளோட்டிங் ஆகுது பாரு நம்மளது பட்டர்ஃப்ளை. மோனி, உனக்கு தெரிஞ்சது நீ எதனா டிரா பண்ணுன்னா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. உனக்கு எது தெரியுதோ நீ அதை டிரா பண்ணு. சிம்பிளா டிரா பண்ணு போதும். நான் என்ன டிரா பண்ணிட்டா? எனக்கு என்னமே தெரியலையே, என்ன பண்றதுமே தெரியலையே, என்ன பண்றது? ஓகே, ஏதோ ஒன்று பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால இதுதான் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு கலர்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? ஏய், என்னது இது? கையில் உனக்கு எதனா புரியுதா? என்ன வரையதா இவோ? ஏய், இது ஆக்டோபஸ்டா. அது கூட தெரியல, மட்டும் வாய் தான்டா இருக்கு உனக்கு. ஓகே ஓகே, முள்ளமா போடு. மோனி, பத்திரமா போடு. வரணும் வரணும் வரணும். ஏய், வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ, மாட்டிருக்கோம் இப்போ. தப்பிச்சிட்டோம். ஏய் வாவ், சூப்பரா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிக்கி போக மாட்டா, நான் போய் டிரா பண்றேன். அதுக்கப்புறமா தான் சிக்கி போவான். ஓகேவா? எல்லாத்தோட லாஸ்ட் சிக்கி, சரியா? இப்போ நான் டிரா பண்றேன். இப்போ நான் என்ன டிரா பண்றேன்னா, பாருங்க, யாருன்னா கண்டுபிடிங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க, சரியா? என்ன பண்றேன்னு கண்டுபிடிங்க. பாதி வரைஞ்சிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும். புரியுதாடா அர்ஜுன் உனக்கு? ஏய், இது கூட புரியலையா? ட்ரீ வரைகிற நல்லாவே தெரியுது. போடு போடு, தண்ணியில போடு. வருதா இல்லையான்னு பார்க்கலாம் எப்படி போடுறேன்னு. எல்லாரும் எப்படி போட்ட மாதிரி அதே மாதிரி நானும் போட போறேன்டா. எந்த வரதா போகுது பாரு, வருதா இல்லையான்னு. இப்ப பாரு, இப்போ வரணும், கண்டிப்பா வரும். வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவ பாத்தியா? பாருடா, எந்த வந்துருச்சு. இப்போ நான் என்ன டிரா பண்ண போறேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் டிரா பண்றது ரொம்ப கஷ்டம். யாருனாலே டிரா பண்ண முடியாது, தெரியுமா? நீங்களாம் முடிஞ்சா பண்ணி காமிங்க. அப்படி என்னடா டிரா பண்ற? ஒரு முட்டைய போட்டு இவ்வளவு நேரம் கலர் வச்சிட்டு இருக்க, இது கஷ்டமா? பாக்குறேன் இரு. ஏய், இதுக்கப்புறமா பாரு என்ன வரையறேன்னு. பாக்குறேன்டா என்ன வரையறேன்னு. தெரியுது எங்களுக்கும். தெரிஞ்சிச்சுடா, நீ ஸ்மைலி வரையறேன்னு. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஏய், ஆமா ஆமா, எனக்கு கஷ்டம்தான். எனக்கு டிராயிங்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ ஒன்னு கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபைடா. இதெல்லாம் ஒரு டிராயிங் நீ டிரா பண்ணிட்டு நீ அப்புறமா பிரைஸ் வாங்கலாம்னு பாக்குறியா? ஏய், நீங்க என்ன பிரைஸா கொடுக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, இது சும்மா தானே காம்படிஷனு. வந்துருச்சு போ. நான் விட்டுட்ட தண்ணியில. நல்லா ஏமாத்திட்டடா. இப்ப நான் என்ன டிரா பண்ணட்டா கையலக்கா? நீ எதனா டிரா பண்ண சிக்கி. அர்ஜுனே ஒண்ணுமே பண்ணல. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவன் பெரிய டிராயிங் பண்ணிட்டான். நீ எதனா பண்ண சிக்கி. என்னன்னா இருக்குது கூட எதனா வச்சு காப்பி பண்ணு, அவ்வளவுதான். அவன் இஷ்டம். ஏய், நான் என்னன்னா சொல்றேன், நான் டிராயிங் தானே பண்ணிருக்கேன். அதுவும் டிராயிங் தானே நான் பண்ணது. நான் ஒன்னும் கிறுக்கி வைக்கல. நான் உங்களை ஏமாத்தினேன் நான் இல்ல.
சும்மா ஏன் என்னைய சொல்ற? உன்னோட சிக்கியே நல்லா வரைஞ்சிருக்கேன்டா. சூப்பர் சிக்கி. அவ்வளவுதான் சிக்கி. நீ உள்ள போட்டுடு. இப்போ தண்ணியில போட்டா வந்துரும் பாரு. இப்போ அவ்வளவுதான். ஐ கயலக்கா, நான் தண்ணியில போட்டேன் ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி போட்டுட்டு வந்துடுச்சு. ஐ ஜாலி. நான் டிரா பண்ணி ஃப்ளோட்டிங் பென்ல பண்ணிட்டேனே. ஜாலி. ஏய், இப்ப யாரு வின்னரு? நீங்க தானே சொன்னீங்க 2 டீம்ல யாரு வின்னர் இப்போ சொல்லுங்க. இதுல வின்னர்லாம் இல்லடா. நம்ம சும்மா கேம் தான் விளையாடணும். அவ்வளவுதான். என்னது சும்மா விளையாண்டீங்களா? நல்லா ஏமாத்திட்டீங்களா என்ன? நான் நினைச்சேன் எனக்கு வின் பண்ணி என்ன gift என்ன குடிப்பீங்கன்னு. ராதா ஆண்டி, என்ன செய்றீங்க சமையல்? சிக்கி மேகி கேட்டிருக்காங்க கயல். எல்லா கேம் எல்லாம் விளையாடிட்டீங்களா? சாப்பிடுறீங்களா? நான் செய்யட்டுமா? சரிங்க ஆண்டி, செய்யுங்க நாங்களும் சாப்பிடுறோம். ஜாலி, ஆண்டி மேகி பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.